Hi friends, welcome to my recent videos. மிளகாத்தூள் கத்திரிக்காய் போட்டுக்கனா அங்க போடலாம். கருவேப்பிலை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் என்ன இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் போட்டு இதில் வேக வச்சுக்கணும். இறைச்ச கோழியாக இருந்தால் ஒன்றா போட்டுக்கலாம், காய்கறி கூட போட்டுக்கலாம். வாழைக்காய் போடலாம், மாங்காய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதில் வாழைக்காவும் போடலாம், மாங்காய் அப்புறமா போடணும். இதை போட்டு இந்த இறைச்சி வெந்தவனை புதினா மல்லி எல்லாம் இது வெந்தவனை புளி கரைச்சி ஊற்றணும். தக்காளி பச்சை மிளகா சொல்லு. கறி மசாலா போடு 3 கரண்டி போடவும். கீரி ஊற்று. பருப்பை போடவும். புளி போடவும். அங்க போடலாம், காய்கறியோடு கூட போய் சில பேர் போடலாம். கருவேப்பிலை, கருப்பிலை, மல்லிக்கீரை, கொஞ்சோண்டு புதினா, அவ்வளோதான். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. சரிங்களா? கண்டென்ட்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன கண்டென்ட் போகணும், ரீட் பண்ணி போகணும்னு சொல்லி எனக்கு ஐடியா வரும். ஸோ அதுக்காக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.